நான் அர்ஜுன். அப்பா அப்பா நீங்க பார்க்கவே போட்டீங்களேப்பா. மழை துரத்திட்டே வந்துச்சா எப்படி நடந்துடக்கூடாதுன்னு நான் வைக்க ஓட பின்னாடியே மழை துரத்த ஒரே டென்ஷன். மழை காட்சி எனக்காச்சுன்னு விடாம ஓடோடுன்னு ஓடி ஒரு துளி கூட மேல படாம வீட்டுக்குள்ள வந்து ஜமாச்சிட்டேப்பா. நீ யார் பொண்ணுமா? சிதம்பரம் பொண்ணாச்சு. எப்படி என் பொண்ணு? நனையிலனா உங்க பொண்ணு, நனைஞ்சா என் பொண்ணா? போடி ஒரு கப் காஃபி எடுத்துட்டு வா. ஏ போடி அடிங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். ஒரு நிமிஷம் இருங்க, அப்பா கூப்பிடுறேன். உங்களை தான் பார்க்க வந்தோம். சரி உள்ள வாங்க. இல்லம்மா பரவாயில்ல இருக்கட்டும். கோயில சின்னதா ஒரு பிரச்சனை. உடனே ஐயா திருவிழா வேலையை நான் பார்க்க மாட்டேன், வேற யாராச்சும் பார்த்துக்குன்னு மொத்த கணக்கையும் தூக்கி போட்டு வந்துட்டாருங்கம்மா. அதான் உங்ககிட்ட சொல்லி எப்படியாவது அப்பா மனசை மாற்றி திரும்பவும் திருவிழா வேலையை. பாருங்க, எங்க அப்பாவுக்கு நான்னா ரொம்ப பிரியம். நான் சொன்னா என்ன வேணாலும் கேட்பாரு, உண்மைதான். ஆனா எங்க அப்பாவுக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் நான் கேட்க மாட்டேன். அது இல்லம்மா. தயவு செஞ்சு வற்புறுத்தாதீங்க. எங்க அப்பா வேணான்னு ஒதுக்குன எந்த விஷயத்தையும் நான் கனவுல கூட நினைக்க மாட்டேன். மன்னிச்சிருங்க. எங்கடா இன்னும் சுரேஷ் ஆளைய காணோம்? வந்துருவாம்மா. ஆமா, வருஷம் திருவிழாக்கு வரேன்னு ஒரு நாளைக்கு 1000 வாட்டியாவது சொல்லுவான், ஆனா வரமாட்டான். இந்த வருஷமும் அப்படிதான் போல இருக்கு. அப்படி என்னடா அவனுக்கு தலை போற வேலை? ஆமா, அவனுக்கு என்ன சொந்தமா பந்தமா? தனியாள் தானே, ஒழுங்கா வந்து சேரலாம்ல. ஏய், நீ என்ன பேச்சு நீ பேசுற? அவனே தனக்கு யாருமே இல்லைன்னு ரொம்ப வருத்தப்படுவான். நம்ம குடும்பம் தானே அவனுக்கு ஆதரவு. நீ ஓகே சாரிமா. சரி சரி. டேய், டிக்கெட் எங்கடா? என்கிட்ட பத்திரமா இருக்குமா? ஆமா, நம்ம கிட்ட பேக் எல்லாம் கொடுத்துட்டு அவன் எங்கடா போனா? இல்லம்மா, டிரைவர் கிட்ட காரை கொடுத்து தத்தமங்கலம் எடுத்து வர சொல்லிருக்கேன். வந்துருவான். நினைச்சேடா, இது ஓ வேலை தானே. நீ இருக்கிறியே, டைம் வேற ஆச்சு, வண்டி வேற கிளம்ப போகுது. சுரேஷ் இந்த தடவை கண்டிப்பா வரேன்னு சொல்லிட்டு என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்காமா. கண்டிப்பா வருவான். இல்லம்மா, சுரேஷ் கண்டிப்பா வரமாட்டான். ஏன்னா என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணலையே. ஓடி, கண்டிப்பா வருவான். வரமாட்டான். வருவான். வரமாட்டான். வருவான். வரமாட்டான். வந்துட்டாடா. சங்கர், கீதா எல்லாரும் ஊர்ல இருந்து வந்தாச்சு. போத்தனூர்ல பரிமள வந்துட்டா போல இருக்கு. வாங்க வாங்க. அட சீக்கிரம் வாங்க. மெதுவா பண்ணிக்கிட்டுப்பா. வாங்க வாங்க. வந்துட்டீங்களா? ஏய் சங்கரே, என்னடா என் செல்லங்களா எல்லாம் எப்படிடா இருக்கீங்க? போன வருஷம் திருவிழாக்கு எதிர்பார்த்து இன்னுமா பிரசவம் வர. என் வயவே அப்படித்தான்டா, திருஷ்டி போடாத. பரிமளம் எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். அம்மாக்கு என்ன, போன வருஷம் 72 கிலோ இருந்தாங்க, இந்த வருஷம் 92 கிலோ. முதல்ல என் மருமகளை சுத்தி போடணும். ஏமா 2 நாளைக்கு முன்னாடி வந்திருக்க கூடாது. 2 நாளாச்சு வந்து. ஆமா, இவங்க தாத்தா இருக்கிறாரு, ஒரு வாரமா நீங்க எல்லாம் வரலன்னு புலம்பிக்கிட்டே இருக்கிறாருமா. நீங்க எல்லாம் கோயில் திருவிழாக்கு வந்திருக்கிறீங்க, ஆனா அவருக்கு நீங்க எல்லாம் வர்றதுதான் திருவிழாவே, தெரியுமா? வாங்க, வாங்க, வாங்க. ஏய் சுரேஷ், என்னடா அங்கே நின்னுட்ட? வா. ஏய் சாரிடா, எல்லாரையும் பார்த்த சந்தோஷத்துல உன்னை மறந்துட்டேன். சாரி. அந்த சந்தோஷத்தை கெடுக்க வேணாம் தான் நான் அப்படியே இருந்துட்டேன். பேக்க கழட்டி வை, டிரைவர் எடுத்துட்டு வருவான். ஓகே வா. படிப்பெல்லாம் எப்படிமா இருக்கு? இந்த வருஷத்தோட எல்லாம் முடிஞ்சிர தாத்தா. பாஸ் பண்ணா தாத்தா தாத்தா இப்போ பாஸ் பண்ணியாச்சா? சும்மா இருப்பா. தாத்தா. பேத்தி பாஸ் பண்ண. இதான் என் ஃப்ரெண்டு சுரேஷ், திருவிழா பார்க்கறதா கூட்டு வந்திருக்கேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. நல்லா இருப்பா. சுரேஷ், என் தாத்தா கிட்ட ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் வாங்கிருக்கல, இனிமே பார் உன் லைஃப்ல எல்லாமே சக்சஸ் தான். அதெல்லாம் சரி, இந்த தாத்தாவுக்கு என்னப்பா வாங்கிட்டு வந்திருக்கிற? ஐயோ சாரி தாத்தா, ப்ளீஸ் தாத்தா, மறந்துட்டேன் தாத்தா. ரொம்ப நல்லா இருக்குதுங்க. என் பேரன் வர்றது பெரிய விஷயம். அவங்கிட்ட போய் அதை வாங்கிட்டு வந்தே இதை வாங்கிட்டு வந்தியான்னு சும்மா இருங்க கொஞ்சம். ஏன் பாட்டி ஏன் தாத்தாவை திட்டுறீங்க? டேய், நீ ஏன் பாட்டி திட்டுற? நீ ஏன்டா என் பேத்தி திட்டுற? நீ ஏன்டா என் பேரனை மிரட்டுற? நீ ஏன்டா எல்லாரையும் மிரட்டுற? யோ, வண்டி ரிப்பேர் ஆகுமா இல்லையா? ஐயா, இது ஒன்றும் சரியாகிற மாதிரி தெரியலையா. சரி, நான் பஸ்லயே போறேன்.
ஐயா நீங்க போய் பஸ்ல போறதா? பின்ன என்ன நடந்து போக சொல்றியா? ஐயா. நீ சீக்கிரம் வண்டியை ரெடி பண்ணிட்டு வா. சரியா? எங்க இந்த பஸ் புதூர் போமா? போகும். வணக்கம் வணக்கங்க. வணக்கம் வணக்கம். பாத்துங்க. அடிபட்டுச்சாப்பா? இல்ல தம்பி, தெரியாம பட்டுச்சு, மன்னிச்சு. நல்லா அடிச்சு இப்படி மன்னிச்சிருன்னு சொன்னா எப்படிங்க? ச்சே. அவர் தான் தெரியாம பட்டுச்சுன்னு சொல்றாருல, விடுங்க. உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், பெருசா பேச வந்துட்டீங்க. இல்ல தம்பி, நீ சும்மாரு. நான் தான் சொல்றேன்ல, தெரியாம பட்டுடுச்சுன்னு, மன்னிச்சிருப்பா. வணக்கங்க. நீ உட்காருங்க, உட்காருங்க. நமஸ்காரம். வணக்கம் வணக்கம், உட்காரு. என்ன பெரியவரே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறீங்க. பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன். வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை கொடுக்குறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நல்லபடியா நடத்துவோம். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். வணக்கம். வணக்கம். எங்க கொஞ்சம் புதூர் ஸ்டாப் வந்தா சொல்லுங்க. சரிங்க ஐயா. போயிட்டோம். ஐயா பெரியவரே, உங்க பை. சாரி. சந்தோஷமா? விழுந்துட்டயா? கீழே விழுந்துட்டேன். இப்ப திருப்தியா? இல்ல, தெரியாம தான் பட்டுச்சியா என் கை? ஆனா உன் கால் தெரியாத மாதிரி பட்டுச்சியா? இல்ல, நான் வேணும்னே. நீ வேணும்னு பண்ணலன்னு தான் சொல்லுவேன். ஆனா நீ வேணும்னு செஞ்சேன்னு என்னால் நிரூபிக்க முடியாது. சாதிச்சிட்டயா? ஐயோ, நான் அதை அப்பவே மறந்துட்டேன். தயவு செஞ்சு என்ன தப்பா புரிஞ்சுக்காதீங்க. இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பானவன். இல்ல, நீ தப்பானவன் தான். தப்பானவன் தான். இது ஃபுல் ஃப்ராட், ஸ்டூபிட். அந்த திமிரு பிடிச்சவனை சும்மா விட்டுக்க கூடாது. இந்த அப்பாவை சொல்லணும். அங்கேயே அந்த பஸ்லயே 4 சாத்து இருக்கணும். அவன்கிட்ட போய் சாரி கேட்டாரு பார். இப்ப ஏண்டி நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற? ஆமா, டென்ஷன் தான் அவன். எங்க அப்பா கிட்ட யாராவது தப்பா நடந்துக்கிட்டா அப்படிதான் டென்ஷன் அவன். எனக்கு எங்க அப்பா தான் முக்கியம், அப்பா தான் எல்லாமே. சரிம்மா, தப்புதான். காலேஜ்க்கு டைம் ஆச்சு, கிளம்புறியா? ஐயோ, கடவுளே. Excuse. எப்படி போறேன் பாரு. இந்த கார்ல போறவங்களே இப்படிதான் திமிர் பிடிச்சவங்க. சச்சா, எல்லாரையும் அப்படி சொல்ல முடியாது. சில சமயம் நல்லவங்களையும் பார்க்க முடியுது. வாடிமா மகராசி, நேத்து சன் டிவில காவிய புதன் பார்த்த எஃபெக்டா? நான் வரும்போது கூட இப்படிதான் ஒரு கார் வேகமா வந்துச்சு. என் மேல சேர் அடிச்சிருமோன்னு பயந்துட்டேன். ஆனா ஒரு துளி கூட தெரியாம கிராஸ் பண்ணி போச்சு, தெரியுமா? பாருடா, ஒரு மிஸ் தத்தமங்கலத்தை பார்த்து காரை நிறுத்தி வழியாம ஒருத்தன் போறான்னா உண்மையிலேயே அவன் ஜென்டில்மேன் தான். இவடா 000. Excuse me. 000 தான். என்ன? ஹலோ, ஹாய், எப்படி இருக்கீங்க? ஒரு நிமிஷம். நீங்க யாரு, என்ன வேணும், என்ன பேசுறீங்க, ஒண்ணுமே புரியல எனக்கு. Who are you? நீங்க 440 தானே? 440? ஓ, சாரி, என்ன தெரியலையா சார்?
அன்னைக்கு கூட கார் அடிக்காம சேர் அடிக்காம நான் என்னென்னமோ உளறேன் சார். ஆமா, என்ன காரு என்ன சேரு? என்ன சார் அதுக்குள்ளேயும் மறந்துட்டீங்களே? அன்னைக்கு கூட கையெல்லாம் காட்டிட்டு போனீங்களே சார். ஐயோ ஏங்க, நான் தான் தெரியலங்கிறல்ல. முன்ன பின்ன தெரியாதவங்கிட்டலாம் இப்படி தான் வந்து பேசுவீங்களா? சச்சா, வாட்ட சாட்டமா ஸ்டைலாக ஒருத்தர் இருந்துடக்கூடாது. உடனே வந்து சார் நான் உங்களை அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருங்க. என்ன சார் இப்படியெல்லாம் மோசமா பேசுறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி அப்படிப்பட்ட பொண்ணு நான் இல்ல சார். இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? சார் நிஜமாவே என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? கார் என் கார் தான். அன்னைக்கு சேர் அடிக்காம போனது நான் தான். இப்போ என்ன பண்ணணும்? ஐயா, ரொம்ப டார்ச்சரா இருப்பீங்க போல இருக்கு. இப்படி நீங்க அலைவீங்க தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு சேர் உங்க மேல அடிச்சுட்டே போயிருப்பேன். என்ன சார் இப்படியெல்லாம் பேசுறீங்க? நான் எப்படியோ நினைச்சேன். நீங்க என்னென்னமோ பேசுறீங்களே. இப்போ என்ன பண்ணுன்றீங்க? தேங்க்ஸ் சொல்லணும். அவ்வளவுதானா? ஆமா. சொல்லுங்க. thousands of thanks. thousands of thanks? அப்போ lakhs of no mention. வேற? அவ்வளவுதான். கிளம்புங்க. பெரிய மன்மத கொஞ்சம் நினைப்பு. thousands of thanks. ஏய், அப்படின்னு யோசனை. தெரியும். நீ அந்த பொண்ணை பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்க? யாரு? நாங்களா? அவ வேணா நம்மளை பத்தி நினைச்சிட்டு இருப்பா. நினைப்புதான் பொழப்ப கெடுக்குது. ஏய், நிச்சயமா சொல்றேன். ஒண்ணு என்னை பத்தி நினைச்சிட்டு இருப்பா, இல்ல அட்லீஸ்ட் பேசிட்டாது இருப்பா. ஆமா 440 பாத்துட்டேன். என்னது பாத்துட்டியா? சொல்லவே இல்ல. கௌசல்யா நடந்த மேட்டர் அப்படியே சொன்னா உன்னை கலாட்டா பண்ணிடுவாளுங்க. அதனால விஷயத்தை அப்படியே உல்டா பண்ணிரு. விடாத ஜமாய். சொல்றீ. இப்ப மட்டும் நான் சொன்னா நீங்க நம்பிடுவா போறீங்க. உன் கண்ணில் பாத்தியா இல்ல ஓசி கண்ணில் பாத்தியா கேட்பீங்க. எதுக்கு பாவாம்பு? ஏய் சுரேஷ், அவளை எங்க பார்த்தா எப்படி பார்த்தா என்ன பேசுன? வழக்கமா பாக்குற பஸ் ஸ்டாப்ல தான் ஃபோன் பண்ணி திரும்பி பார்த்தா திடுதுப்புன்னு என்ன பார்த்துட்டு ஓடி வரா. அப்புறம் எனக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. எல்லாரும் பாக்குறப்ப அவன் பாட்டுக்கு ரொம்ப நாள் பழகினவ மாதிரி பக்கத்துல வந்து என்னடி கேட்டா? உங்க ஹாபிஸ் என்ன தெரிஞ்சுக்கலாமா? சிகரெட் பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, சைட் அடிக்கிறது, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு தலையில அடிச்சு சத்தியம் பண்றா. இப்ப யார் இவங்கிட்ட இதெல்லாம் கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? எப்போ இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவீங்களா? சம்டைம்ஸ் இந்த வாட்ச், செயின், மோதிரம், கூலிங் கிளாஸ் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் ரொம்ப சிம்பிள்னு அழகுறானடி. ஆமா, அவன் எதுக்கடி உன்கிட்ட வெளியறான்? வேற எதுக்கு? தேங்க்ஸ் சொல்றதுக்கு தான். அன்னைக்கு அவன் மேல சேர் அடிக்காம போனல, அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா? சரி சீக்கிரம் சொல்லி தொலைன. உடனே அவன் சுத்தி புத்தி பார்த்தான். பாத்துக்கிட்டே மெதுவா என் பக்கத்துல வந்தா. எனக்கு உடம்பெல்லாம் பதறிடுச்சு. எனக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுச்சு. கை காலெல்லாம் நடுங்கிருச்சு. இன்னும் கிட்ட வந்தா. என்ன பண்ண போறானோன்னு பயமாயிடுச்சு. திடீர்னு அசந்த நேரமா பார்த்து கபால்ல கட்டி பிடிச்சு கிஸ் அடிச்சிட்டான். மொத்தமா? ஏன்னு கேட்டேனே. அதுக்கு அவன் சொல்றான்ப்பா, எங்க ஊர்ல எல்லாம் இப்படிதான் தேங்க்ஸ் சொல்லுவோம். இன்ட்ரெஸ்டிங். ஸ்டாப். என்ன இது? இப்ப எதுக்கு பட்டாசு? யார் வெடிக்கிறது? தெரியலையே. யாரா இருக்கும்? அப்பா, மறுபடியும் யார் வெடிக்கிறது? கண்ணாடி வெடிச்சிரு போல இருக்கு. போச்சு. நம்ம கௌசல்யா. என்னடா வீடு ஃபுல்லா பட்டாசா இருக்கு? தெரியல யார் வெடிச்சிருக்காங்கன்னு. அம்மா, என்னம்மா பட்டாசு வெடிச்சிருக்காங்க? யார் வெடிச்சது? கௌசி வந்திருக்காடா. கௌசியா? ஹேய் கௌசி. யாரு? என் நாத்தனார் பொண்ணுடா. இங்கதான் புதூர்ல இருக்கா. அவதான் வந்திருக்கா. அவங்களுக்கு தான் அந்த வரவேற்பலாமா? வரவேற்பென்மோ அவளுக்குதான். ஆனா பட்டாசெல்லாம் நாங்க கொடுத்தலப்பா. அப்புறம் அவளே கொளுத்தி அவளே வரவேத்துக்கிட்டா. நீ உள்ளவா. தனக்கு தானே வரவேற்பா. இன்ட்ரெஸ்டிங். வேணா எனக்கு
இது முடியல. ஒரு நிமிஷம். நீலு. சரி பாட்டியா 000 இருக்காது. கட்பாட்டி. ஒருவேளை ஐயோ, oh my god. ஏய் என்னாச்சு ஏன் கத்துறீங்க ஒண்ணும் இல்ல. இவரு இங்க எப்படி நான் பயந்துட்டேன். ஏன் உனக்கு சுரேஷ் முன்னாடியே தெரியுமா தெரியாது. ஓகே கௌசல்யா இதான் நம்ம சுரேஷ் தெரியும். தெரியுமா எப்படி இல்ல இப்பதான் நீ சொன்னியே. ஹே சுரேஷ் இதான் கௌசல்யா தெரியும். நான் சொன்னேன் சொல்லுவியே இல்ல உங்க அம்மா சொன்னாங்க. வணக்கம். வணக்கம். நான் வரேன். நானும் வரேன். போச்சு ஐயோ செத்தடா சுரேஷ். ஏதோ பார்த்தோமா பேசணுமா கடலை போட்டோமா இல்லாம கிஸ்ஸே அடிச்சுன்னு கதை நடந்திருக்கியே. அவனே சுரேஷ் மாட்டினடா நீ. இனிமே இந்த 2 பேர் இருக்க இடத்துல விடு ஜூட். இன்னொரு தோசை வாங்கிக்கப்பா. போதும் நான் டயட்ல இருக்கேன். 8 தோசை தான் என் லிமிட்டே சங்கரம்மா. ஏய் சுரேஷ் எங்க போற வாங்க இல்ல நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நில அப்ப நாங்க மட்டும் நல்லா வாயில வந்துரும் வந்து உட்காரு. கோச்சப்படாத சுரேஷ். கௌசல்யாவும் நம்மள மாதிரி தான் ஜாலி டைப். ஏய் என்னது இந்த டிஃபன் பாக்ஸ்ல? ஐயோ மறந்தே போயிட்டேன். கொழுக்கட்டை அம்மா கொடுத்து அமிச்சாங்க. சூப்பர். thousands of thanks. என்னது thousands of thanks? எல்லாம் நம்ம சுரேஷ் சொல்லி கொடுத்ததா. சுரேஷ் இவ இதுக்கே இப்படின்னா இன்னும் நம்ம கார் மேட்டர் சொன்னா அவ்வளவுதான். கீதா என்ன நீ இதுக்கு போய் கார் மேட்டர் ஒண்ணு இல்ல. என்ன கார் மேட்டர்? ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஏன் டென்ஷன் ஆகுற சுரேஷ்? கௌசல்யா நம்ம ஆளுதா. என்னது கார் மேட்டர்? மழை பெஞ்சி ரோடு முழுக்க தண்ணி, கார்ல ஹீரோ. அதான் நம்ம சுரேஷ். தண்ணி கிழிச்சுக்கிட்டு ரோட்ல கார் ஸ்பீடா வந்துட்டு இருக்கு. எது தப்பல பொண்ணு, அந்த பக்கம் காரு இந்த பக்கம் பொண்ணு, காரு பொண்ணு பொண்ணு காரு, ஒரே டென்ஷன் பில்டப். கார் கிட்ட வந்துருச்சு. எதுக்கு பொண்ணு, ஒரே டென்ஷன். அந்த இடத்துல நீ என்ன பண்ணுவ? நானா ரொம்ப தேவை ஒரு பேச்சுக்கு சொன்னேன். என்ன பண்ணுவாங்க? வண்டி வருது இல்ல, மழை தண்ணி மேல படும், அதனால ஒதுங்கி நிப்பாங்க. அதுக்கு அந்த லூஸ் என்ன படிச்சு தெரியுமா? லூசா? எப்படி 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 சுரேஷ் இப்படிதானே அந்த லூஸ் பண்ணிச்சு. அப்புறம் என்ன சல்லன்னு போயிட்டு இருந்த அந்த காரு அந்த பொண்ணு பார்த்த உடனே ஸ்லோ ஆயிடுச்சு. அப்புறம் அந்த லூஸ் என்ன பண்ணுச்சு? அப்புறம் அந்த லூஸ் தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிடுச்சு. என்னது? இல்ல அவங்க தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிட்டாங்க. சுரேஷ் அந்த தேங்க்ஸ் எப்படி சொன்னாங்கறதுல தான கிக்கே இருக்கு. என்னது கிக்கா? கிக்குதா. நம்ம சுரேஷ் அசந்த நேரமா பார்த்து கபால கட்டி பிடிச்சு கிஸ் அடிச்சு. ஐயோ போச்சு. அட பாவி, நம்ம கை முறுக்கு சுட்டா இவன் நீ முறுக்கே சுட்டுக்கானே. கௌசல்யா விட்டாத, சமாளிச்சிட. ஷாக் ஆயிட்டல? ஷாக் ஆயிட்டேன். இப்படிதான் நானும் ஷாக் ஆயிட்டேன். 440 நீ மாட்னடா. வேற வேற என்ன, அந்த லூசு நம்ம சுரேஷ் பின்னாடி அல அலன்னு அலைஞ்சுதான். குனிஞ்சு பாக்குதா, நிமிந்து பாக்குதா, இந்த பக்கம் பாக்குதா, அந்த பக்கம் பாக்குதா. ஜொல்லுனா ஜொல்ல, அப்படி ஒரு ஜொல்லா. நான் நினைக்கிறேன் டோட்டல் ஃபேமிலியே ஜொல்லா இருக்குன்னு. ஹலோ, இல்ல நீ உட்காரியா? கிஸ் பண்ணனா? இதெல்லாம் நடக்கலங்கிற ஆதங்கத்துல சொன்னியா, இல்ல நடக்கணும்ன்ற ஆசையில சொன்னியா? இல்ல சும்மா சொன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான், சுவாரஸ்யமா இருக்கணும்னு தான் சும்மா. என்னையா சுவாரஸ்யம்? அவன் என்னடானா லூசுங்கறா, நீ என்னடானா ஜொல்ல பாத்தீங்க. இல்ல இல்ல என்ன விளையாடுறீங்களா? ஐயோ இல்லன்னு சொல்றேன். ஐயோ ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், சும்மா போய் சொன்னேன் தமாஷ்காக. பயமா இருக்குல்ல? எப்படி இப்படி எல்லாம் போய் சொல்ல முடியுது? பாப்பா உடம்பெல்லாம் கூசுது. தேவையே இல்லாம இவ்ளோ பொய்யா? இல்ல இல்ல. ஓ காட், கோடி ரூபாய் கொடுத்தா கூட நான் போய் சொல்ல மாட்டேப்பா. அவ்வளோ ஏன் போய் சொல்றியா, இல்ல கிணத்துல குதிக்கிறியானா? நான் கிணத்துல குதிச்சிருவேன் தெரியுமா? அது இல்ல.
ஓகே, ஏதோ அன்னைக்கு என் மேல சேர் அடிக்காம போனதால உன்னை நான் மன்னிச்சு விட்டுடுறேன். ம், பொழைச்சு போ. தட்டு. ம். ஆ? போ. ஐயோ ஐயோ, வெயிட் 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 வெயிட். ஏன் சண்டை போடுறீங்க? 10 விரல் இருக்கு. கௌசல்யா. முடி. கௌசல்யா, நான் தான் உன்னை அப்ப மன்னிச்சிட்டேனே. உன்னை பார்க்க உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸா? யாரோ ராணி பிரீத்தியா. பிரீத்தி ராணி, நீங்க பாத்தீங்களா? ஆமா, நான் தான் அவளை ஹாலில் உட்கார வச்சேன். போச்சு. ஐயோ, மன்ன மாட்டேன். ஏய், ஹாய் கௌசி. ஹாய் ஹாய் ஹாய். ஏய், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். வாங்க வெளிய போய் பேசலாம். வாங்க வெளிய போய் பேசலாம். ஏய், கையில மருதாணிலாம் போட்டுருக்க. ஏதாவது ஸ்பெஷலா? இல்ல இல்ல, சும்மா பசங்க போட்டு விட்டாங்க. லீவ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா நல்லா போயிட்டு இருக்கே. வாங்க வெளிய போய் பேசலாம். வாங்க வெளிய போய் பேசலாம். கொஞ்சம் அர்ஜென்ட்டா பாத்ரூம் போணும்டி. வாங்க வெளிய போய். வெளிய வா. சாரி சாரி சாரி. ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? நாங்களும் வந்ததுல இருந்து பாக்குறோம். வாங்க வெளிய போய் பேசலாம், வாங்க வெளிய போய் பேசலாம் சொல்லிட்டே இருக்க. அதான் சொல்றேன், வாங்க வெளிய போய் பேசலாம். ஐயோ, முத்தம் கொடுத்தவன் ஏதோ பண்ணிட்டான். என்னடி முத்தம்? அதானே அது கார் பார்ட்டி ஜொல்லு பார்ட்டி 000 இல்ல? 440வா? முத்தம் கொடுத்தானா? என்னன்னு தெரியாத மாதிரி கேக்குற? ஓ, அன்னைக்கு நீ காலேஜுக்கு வரலல்ல? ஏய், ப்ளீஸ் சொல்லு. அவகிட்டே கேளுடி, சூப்பரா சொல்லுவா. இப்போ அது ரொம்ப தேவை. வாங்க நீ வெளிய போய் பேசலாம். அவ கிடக்குறா டுபுக்கு. நீ சொல்லுடி. ஒரு நாள் இந்த 440 காரை இவள ரோட்ல பாத்துட்டான். பார்த்ததும் இவ கிட்ட வந்து அசட வழியா நின்னுட்டு இருந்திருக்கான். நின்னுட்டு என்ன தெரியுமான்னு கேட்டிருக்கான். இவன் எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்கா. நான் தாங்க அன்னைக்கு உங்க மேல சேர் அடிக்காம போனதுன்னு அசட விழிஞ்சிருக்கான். சார் தான் எங்களை ரிசீவ் பண்ணி உட்கார வச்சாரு. சார் யாரு? அதை நானே சொல்றேன். இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தீங்கல்ல, கார் பாட்டி ஜொல்லு பாட்டி, இந்த 440 வேற யாரும் இல்ல, நான் தான். கௌசல்யா, எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு. நான் அப்பவே போகணும்னு நினைச்சேன். நாங்க வரோம். ஏய். அவன் வெள்ளை காக்கா பறக்குதுன்னு சொல்வான், கேள்விப்பட்டிருக்கேன். நீ கூட கொஞ்சம் பறக்குதுன்னு சொல்றியே. எப்படி 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 கோடி ரூபாய் கொடுத்தாலும் நீங்க போய் சொல்ல மாட்டீங்க. ஹரிச்சந்திரி. பொய் சொல்றியா இல்ல கிணத்துல குதிக்கிறியான்னு கேட்டா நீங்க கிணத்துல குதிச்சிருவீங்க. இங்க கிணறு இருக்கு, எப்படி வசதி? வாழ்க்கையில நான் இப்படி ஒரு பொண்ணை பார்த்ததே இல்லப்பா. டுபாங்ஸ்னா டுபாங்ஸ், அப்படி ஒரு டுபாங்ஸ். ச்சே. ஏய் ஏய், என்ன என்ன? ஐயோ, காதல் இதெல்லாம் சகஜமாப்பா. காதல்? ஏய், காதலா? சுரேஷ், என்ன பண்றீங்க? இன்னைக்கு மதர்ஸ் டே, அத அம்மா விஷ் பண்ணிட்டு இருக்கேன். இதான் உங்க அம்மாவா? அப்படிதான் நானும் கேட்டேன். என்ன சொல்றீங்க? சின்ன வயசுல இந்த போட்டோ காட்டினாங்க. இதான் அம்மான்னு கேட்டேன். ஆமான்னாங்க. அம்மாவுக்கு அது போட்டோ இருக்கு, அப்பாவுக்கு அதுவும் இல்லை. இப்ப நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறது ஒண்ணுதான். இனிமே யாரும் என்ன மாதிரி அனாதையா படைச்சிடாதீங்க. இதை எப்படி கொடு. இந்த தாத்தா, தாத்தா என்ன வீடு ஒரே அமர்க்கலமா இருக்கு? ஏதோ பண்டிகையா? பிரார்த்தனை. என்ன? சுமங்கரி பிரார்த்தனைப்பா. இந்த ஊர் திருவிழா களை கட்டுதோ இல்லையோ, எங்க வீட்டுல பிரமாதமா களை கட்டிடும். கூத்தும் கும்மாளமுமா கலகலன்னு இருக்கும். அந்த திருவிழா நல்லபடியா நடக்கிறதுக்காக எங்க வீட்டுல இறந்து போன சுமங்கரிகளுக்கு பூஜை பண்ணுவோம்ப்பா.
இது என்னுடைய தாயார், பேர் விசாலாட்சி அம்மையார். 92 வயசு வரைக்கும் ஆரோக்கியமா சுமங்கலியா இருந்துட்டு போயிட்டாங்க. இது என்னுடைய சின்னம்மா சரஸ்வதி அம்மையார். சின்ன வயசுலயே சுமங்கலியாவே தவறி போயிட்டாங்க. இது நம்ம சின்ன தாத்தாவுடைய மனைவி, பேரு மணிமேகலை. பிரமாதமா பாடுவா. இவளும் என் மக மாதிரி தாப்பா. என்னம்மா கௌசல்யா, இப்ப சந்தோஷம் தானே? தம்பி, எழுந்திருப்பா. பூஜை ஆரம்பிச்சிருவோம். சாமி கும்பிடுங்க. நீ இங்க வா. இறைவா, ஏன்பா கண் கலங்குற? உனக்கு யாரும் இல்லைன்னு கவலைப்படுறியா? எல்லாத்துக்கும் மனசு தான்ப்பா காரணம். இனிமே யாராவது உங்ககிட்ட உன் தாத்தா யாருன்னு கேட்டா என்ன காட்டுப்பா? இனிமே இவளை சங்கரம்மான்னு கூப்பிடாத, அம்மானே கூப்பிடு. இவளை காட்டி சொல்லப்பா, இவங்க தான் என் பாட்டின்னு. ஆமாப்பா. இனிமே இவன் சங்கருக்கு மட்டும் இல்ல, உனக்கும் சின்ன தாத்தா தான். இங்க இருக்கிறவங்கெல்லாம் உனக்கு சொந்தம். இது உன் வீடியா? இப்போ சந்தோஷம் தானே? இப்போ உங்க அம்மாவும் சந்தோஷப்படுவாங்கல்ல? இது டவுன் இல்ல, கிராமம். இந்த குடும்பத்தை பத்தி தெரிஞ்சும் என்ன தைரியம்? நம்ம வீட்டுல நடக்கக்கூடிய காரியமா இது? எங்க வந்திருக்கோம், எதுக்கா வந்திருக்கோம்னு கொஞ்சமாவது யோசனை பண்ண வேண்டாம்? ஏய், வண்டி ஏற்பாடு பண்ண சொல்லு, அவனை கிளம்ப சொல்லு. இன்னும் 1/2 மணி நேரத்துல கிளம்பணும். அதுக்கு மேல 1 நிமிஷம் கூடினாலும் நல்ல நேரம் போயிடும். அதுக்குள்ள கௌசல்யா அப்பா கிட்ட பேசி தட்டை மாத்திக்கணும். காதலிக்கிறது எனக்கு பிடிக்காதுதான், ஆனா என் பேத்தி காதலிச்சா எனக்கு பிடிக்கும். என்ன சுரேஷ், பயந்துட்டியா? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். என்னென்ன? ஹலோ சுரேஷ், என்னப்பா இந்த பக்கம்? ஃப்ரெண்டு ஒரு திருவிழாக்காக வந்தேன். நீங்க எப்படி இந்த பக்கம்? இங்க பக்கத்துல ஒரு விசேஷத்துக்கு வந்தேன். இந்த வண்டி விலைக்கு வந்தது, பேசி முடிச்சிட்டேன். வண்டி நல்லா இருக்கா பாரு. என்ன விலை? 1.25 லட்சம் ரூபாய். மாடல் 98 மாடல். இது செஞ்சுனா நீயே பாரு. டிங்கரிங் வேலை நிறைய இருக்கு. 2 டயர் பால்டு. சரி. இன்ஜின் ஓகே. 70-75 ரூபாய் பெறாத வண்டிக்கு 1.25 லட்சம் ரூபாய் பேசியிருக்கீங்க. என்னப்பா சுரேஷ் நீ இப்படி சொல்ற? அட்வான்ஸ் வேற கொடுத்துட்டேனே. போய் அட்வான்ஸ் திருப்பி வாங்கிட்டு வாங்க. டேய் ராமு, உனக்கு வேற தனியா சொல்லமா? இப்படி எடுத்து வைடா. ஏயா ஐயா, இவருக்கு சாவி கொடுக்கல? நான் அப்பவே கொடுத்துட்டேன்யா. கொடுத்தாச்சுல அப்பனா? விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றாங்க. யார் சொன்னா? எங்க ஊர் தம்பி தான்.
பணத்தை கொடுறா. இந்தாங்க ஐயா. இந்த ஓசில வச்சுக்கயா. எனக்கு எதுக்குங்க ஓசி? நான் என்ன பிச்சைக்காரனா? டேய், ஐயா சாயந்தரம் 6 மணி வரைக்கும் டைம். இவன் ஓசில எடுத்துக்கலன்னா வண்டியை உடைச்சு காயலாங்கடல போடுறான். என்னப்பா இவர் இப்படி பேசுறாரு? அவர் ஏதோ கோவத்துல பேசுறாரு. நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. அப்படிலாம் ஒன்றும் உடைச்சிட மாட்டார். கௌசல்யா, உங்க அப்பா வந்தாச்சு. அப்பாவா? ஏய் சுரேஷ், அப்பா வந்தாச்சு. வா 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 வா. கௌசி, வா. வரேன். அம்மா. அப்பா வரல. தனோ, காயத்ரி, வாமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கே சித்தப்பா. வா. அப்பா, வாமா. ஏய், தாத்தா வீட்டுக்கு வந்ததும் அம்மா மறந்துட்டியா? வாமா. வாங்கம்மா. நல்லா இருக்கியா? ஏண்டி, வீட்டுக்கு ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டியா? ஏமா ஆ? மாப்பிள வரலையா? இல்லப்பா. ஏம்மா அப்பா வரல? கிளம்பி ரெடியாரு, 2 பேரும் போலான்னு சொன்னாரு. வெளியே போயிட்டு வந்தாரு. என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியல. மூட் அவுட்னு ஈஸி சேர்ல சாஞ்சாரு. என்னங்கன்னு கேட்டேன். நான் வரல, நீ மட்டும் போயிட்டு வான்னாரு. சரிதான், கிளம்பி வந்துட்டேன். என்ன செல்லம், எப்படி இருக்க? என்னாச்சுன்னு கேட்கலையாம்மா? ஏய், உங்க அப்பாவுக்கு வேற வேலையே இல்லடி. எதுக்கு எடுத்தாலும் மூட் அவுட். அப்படியே நான் என்ன ஏதுன்னு போய் விசாரிச்சாலும் என்கிட்ட என்ன சொல்லிடவா போறாரு? உனக்கு ஏதாவது தேவைன்னா நீயே ஃபோன் பண்ணி கேளு. அப்ப நான் கௌசி பேசுறேன். எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். ஏன்பா வரல? அம்மா வந்துட்டாளா? இப்பதான் வந்தாங்க. நீங்க ஏன் வரல? இல்லம்மா, அது வந்து என்னப்பா டல்லா பேசுறீங்க? என்னாச்சு? இந்த பையன் என்கிட்டயே விளையாடுறான். என்கிட்டயே போட்டிக்கு நிக்கிறான். வேணும்னு வம்பு இழுக்கிறான். என்ன பண்றதுன்னு என்னப்பா சொல்றீங்க? அவன அப்பா என்னைக்காவது காசுக்கு ஆசைப்பட்டிருக்கானம்மா? அவன் அப்படின்னு சொல்லிட்டாமா. 4 பேருக்கு நடுவுல அசிங்கப்படுத்திட்டான். யாரு? அவன் தாமா. வண்டி கூட பஸ்ல அவன் தான். அன்னைக்கு அவனை பஸ்ல போட்டு மிதிச்சிருக்கணும், விட்டான். யாருப்பா அவன்? எதுக்கு இப்படி பண்றான்? ஏன் திரும்ப திரும்ப உங்களே வம்பு கிழக்குறான்? என்ன நினைச்சிட்டு இருக்கா? என்ன திமிரா அவனுக்கு? நான் உடனே கிளம்பி வரட்டேப்பா. கௌசி, நீ இருமா. எதுக்கு நீ சும்மா டென்ஷன் ஆகுற? இதுக்கு தான் நான் உனக்கு எதையும் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். ஒண்ணும் இல்ல. அதுக்கு இல்லப்பா. இத பாரு, இந்த சிதம்பரம் பணத்துக்காக ஆசைப்படுறவ இல்லங்கிறது நல்லா நல்லா நிரூபிச்ச.
அவன் மூஞ்சில கரிய பூசிட்ட. இது பாரு, நீயே ஜாலியா தாத்தா வீட்டுக்கு திருவிழா கொண்டாட போயிருக்க. நடுவுல இதையே நீ போட்டு குழப்பிக்கிற. நீ நீ நிம்மதியாயிரு. இன்னும் 2 நாள்ல அப்பா நான் அங்க வரேன். ம் என்ன சரின்னு சொல்லு. சரிப்பா.